கன்னியாகுமரி மாவட்டம் கருமம்கூடலில் பாஜக பிரமுகர் வீட்டில் நேற்றிரவு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் நமது செய்தியாளர் சஜய்குமார் இணைந்திருக்கிறார். சஜய்குமார், இது தொடர்பாக விசாரணை தொடங்கிவிட்டதா? இது தொடர்பாக அந்த குறிப்பிட்ட அந்த பாஜக பிரமுகர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த சிசிடிவி காட்சிகள் எப்படி வெளியாச்சு? ஆஷ்லி, நாடு முழுவதும் கடந்த 3 நாட்களுக்கு முன் என்ஐஏ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நிர்வாகிகள் வீடுகள், அலுவலகங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் தமிழகத்தில் 12 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் பலர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் பாஜக, RSS நிர்வாகிகள் வீடுகளில் தொடர் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் அரங்கேறி வருகிறது. இதனையடுத்து முக்கிய இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு போலீஸ் தீவிர கண்காணிப்பிலும் விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் கருமன்கூடல் பகுதியில், மண்டைக்காடு அருகே கருமன்கூடல் பகுதியில் உள்ள பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான கல்யாண சுந்தரம், இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் இணைந்தவர். இவரது வீட்டில் நேற்று நள்ளிரவில், அதாவது அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கும் நேரம் 10:51 நிமிடங்களில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் 2 பேர் பெட்ரோல் குண்டை வீசி சென்றனர். ஜன்னலில் விழுந்த பெட்ரோல் குண்டு பெரிய அளவில் தீப்பற்றி எரியாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. 2 சொகுசு கார்கள் அந்த வீட்டுக்குள் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த சொகுசு கார்களும் இந்த தீ விபத்திலிருந்து தப்பி இருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த மண்டைக்காடு போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே அந்த வீட்டில் பாஜக தொண்டர்களும் தற்போது இந்த சம்பவத்தை அறிந்து குவிய தொடங்கி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. இந்த நிலையில் மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய செல்லும் அந்த பரபரப்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி, இந்த காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சஜய்குமார், இப்போ மர்ம நபர்கள் தொடர்பான விசாரணை எந்த இடத்துல இருக்கிறது? இதுவரைக்கும் யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? ஏன்னா தொடர்ச்சியா இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது, இதே போன்ற பெட்ரோல் குண்டு வீசும் அப்படி ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் நடக்கிறத பார்க்க முடியுது. இது குறித்து கன்னியாகுமரியில என்ன முன்னேற்பாடுகள் எடுத்திருக்காங்க? ஆக்சுவலி இதுவரையிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது போன்ற பரபரப்பான சம்பவங்கள் எதுவும் அரங்கேறாத காரணத்தால் பாதுகாப்பு பணிகள் குறைவாக இருந்த காரணத்தால் அதுபோல் இவர் பாஜக பிரமுகர் என்றாலும் எந்த பொறுப்பும் வழங்கவில்லை. பாஜக ஆதரவாளர் என்றே கூறப்படலாம். அதனால் அந்த பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு குறைவான காரணத்தால் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது போலீஸ் குவிக்கப்பட்டு அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆஷ்லி, கன்னியாகுமரி மாவட்டம் கருமன்கூடலில் பாஜக பிரமுகர் வீட்டில் நேற்றிரவு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் பாஜக பிரமுகருடைய வீட்டில் பெட்ரோல் குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மர்ம நபர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுடன் செய்தியாளர் சஜய்குமார் தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.